வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தென்னந்தோப்பில் எப்படி களை கட்டுப்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இது வரைக்கும் ப்ரெஸ் கட்டர் வச்சு வெட்டியிருக்கோம். இப்போ 4-5 வருஷமாக தான் வெட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கால்நடைகளை வச்சு மேய வச்சுருவோம். இல்லை அது 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது தானே காஞ்சி போய் உரமாக மாறிடும். இப்போது நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்புறம் தேங்காய் போட வர்றவங்களுக்கு ஒரே சண்டையாக இருக்கும். இப்படி இருந்தால் எப்படிங்க போடுறது அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் போகிற வர்றதுக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் அதை அப்படியே கட் பண்ணி மல்சிங் பண்ணிக்கலாங்க. இப்போது நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்கு. இதில் ப்ரெஸ் கட்டர்னு ஒரு இயந்திரம் இருக்குது. இது இப்போ நிறைய பயன்பாட்டிலையும் இருக்குது. மக்கள் இது என்ன இது இவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது, பேசாமல் கிளைபோசைட் வாங்கி அடிச்சு விட்டுடலாம், வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உண்டான செலவில் பாதி செலவுலேயே நம்ம ப்ரெஸ் கட்டரை வச்சு கட் பண்ண முடியுங்க. நம்மளுக்கு எப்படியும் போட்டன்னு தலைச்சத்து உரமாவது இலவசமாக கிடைக்கிது. நீங்கள் பக்கத்து தோட்டத்தில் கிளைப்போஸ் அடிச்சிருக்காங்க. வருஷத்தில் 5 முறை இல்லைன்னா 6 முறை அடிப்பாங்க. நம்ம ஒரு 3 முறையில் செஞ்சு முடிச்சோம்னா வேலை முடிச்சுதுங்க. பாருங்கள், கிளைப்போஸ் அடித்த காடு. ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, தென்னைமரம் சுற்றியும் மூடாக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், நல்லா பசுமையாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி அப்படியே மல்சிங் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே விழுகும்போது திருப்பி அந்த நிலத்தில் 6 இன்ச்சுக்கு வேர் அப்படியே இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சாலும் தண்ணி நல்லா குறிஞ்சி ரொம்ப நாள் வச்சுருக்கோம். சரி, இதுக்குண்டான செலவு என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா 1 ஏக்கராவுக்கு வேலை முடிச்சுங்க. ஒரு ஆள் கூலிங் கூட போட்டுக்கலாம். நீங்கள் மணிக்கு 100 ரூபா போட்டால் கூட 500 ரூபா. பெட்ரோல் செலவு ஒரு 500 ரூபாய்ங்க. அப்புறம் அந்த ரோப் 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வச்சுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒரு 1000 ரூபாயில் 1 ஏக்கராவும் நம்ம ப்ரெஸ் கட்டரில் கட் பண்ண முடியும். ஆனால் ரவுண்டப் அடித்தோம்னா 1 ஏக்கராவுக்கு 1.5 லிட்ரு இல்லை 2 லிட்ரு பிடிக்குதுங்க. அந்த மிஷினை அடிக்கிறவங்களுக்கு டேங்க் 50 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு 10லேருந்து 15 டேங்க் பிடிக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2000லேருந்து 2500 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அந்த 1000 ரூபாயிலேயே இதை வெட்டிக்கலாம். இப்போ நிறைய ஆட்கள் வாடகைக்கு அப்படியே வெட்டி கொடுக்குறாங்க. மொத்தமாக ஒரு 10 பேர் வர்றாங்க. ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரானா அவங்களே மணிக்கு 250 ரூபா அந்த மாதிரி போட்டு மொத்தமாக வெட்டிட்டு போயிடுறாங்க. உங்களால் முடியலனாலும் அப்படியும் செய்யலாங்க. நிறையா வச்சுருக்குறவங்க. இது நானே வெட்டிக்கிறேன். இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த அத்தனை பதவலும் நம்மளுக்கு உரமாக மாறிடுது. நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் கழிக்கும்போது உங்கள் காடு நல்ல பொலவலத்தன்மையோட நல்லா இருக்குங்க. தண்ணி மழை பெஞ்சதுன்னா நல்லா உறிஞ்சிக்கூடியது இருக்குது. அது ஒரு பெரிய நன்மை. வருஷத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை 4 தடவை அது மழையை பொறுத்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. பதவில் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஓட வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஒரு 3 மணி நேரத்துலேயே 1 ஏக்கரா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வச்சுக்கிற மிஷின் ஓலியமேக்குங்க. கிட்டத்தட்ட 14 வருஷமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த செலவும் வைக்கலைங்க. நிறைய இப்போ கம்பெனிகள் வந்திருக்கு. 6000 ரூபாயிலிருந்து கூட மிஷின் இருக்குது. இது ஒரு நல்ல தரமான மிஷினு. இது வரைக்கும் எந்த செலவும் வைக்கலைங்க. தேய்மான செலவுங்கிறது இன்ஜினை இது வரைக்கும் வேலை செய்யலை. முன்னாடி இருக்கிற அந்த பல் சக்கரத்தை மட்டும் மாற்றிருக்கேன். வேறு எதுவும் செய்யலைங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அது வாட்டில் கிடக்கும். சின்ன சின்ன இயந்திரங்கள் தான் நம்மளைய ஒரு வேலை செலவை குறைக்கும். வேலை ஆட்கள் கூலியும் குறைக்க முடியும். தென்னந்தோப்பில் ஊர் பயிர் பண்ணியிருக்கலாங்க. 2 பக்கம் 2 தென்னமைக்கு நடுவில் வாய்க்கால் வெட்டி அதில் தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். அதில் வாழை வச்சுருந்தேன் 6 அடிக்கு 1. அது பார்த்திங்கன்னா சரியாக பக்க கண்ணுகளை எடுக்காதனால ஒவ்வொரு கண்ணுலையும் நிறைய பக்க கிளைகள் நமக்கு நல்ல தார் கிடைக்கல. நம்ம காடு பார்த்திங்கன்னா மண் கட்டமே கிடையாது. ஒரு 1/2 அடி 3/4 அடி தான் மண் இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஜல்லி, அப்புறம் கிராவல்ஸு.
கொஞ்சம் வளம் ரொம்ப குறைவான மண் தான். அதனால் வாழை வந்து அவ்வளவு சிறப்பாக வராது, ஓரளவுக்கு வரும். இல்லை நம்ம அந்த அளவுக்கு மல்சிங் போட்டு ரெடி பண்ணிக்கிற ஓரளவுக்கு வருங்க. ஒரு கண்ணாக விடாதனால அது போன தடவை ரொம்ப சின்ன சின்ன தாராக போட்டுச்சு. இந்த தடவை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு ஒரு கன்று மட்டும் விட்டுக்குங்க. இன்னொரு 4 மாதத்தில் அப்படியே வளர்ந்துடும். அந்த கட்டை அப்படியே இருக்குது. ஒரு தடவை வாழை பயிர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அது நம்மளுக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா மல்சிங்கு. அந்த வாழை சருகு இதை பூரா போட்டோம்னா நமக்கு மல்சிங் அருமையான மல்சிங் ஆகுது. அது வாழையும் தென்னையும் ரொம்ப கூட்டணியாக இருக்குது. ரொம்ப நல்லதாக ஈரம் நல்லா பிடிச்சி வைக்கிதுங்க. நிறைய ஊடுபயிர் பண்ணலாங்க. ஆனால் ஆள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஒருத்தரே எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது இல்லைங்களா? அதனால் வாழை வச்சுக்கலாம். நம்மளுக்கு மூடாக்காவும் இருக்கும், வீட்டுக்கு உண்டான பழங்களும் கிடைக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.